ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்க போகிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நான் வெட்டிக்க போகிறேன். வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் சோம்பும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்க போகிறோம். அதோட 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறமா ஒரே ஒரு முராத்தி முக்கு நம்ம லேசாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லியோட வாடை நல்லா வந்துருச்சு. இப்போ நான் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். மிளகா போட்ட உடனே நம்ம 1/4 மூடி தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா பொன் முருவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டிக்கலாம். ஓகே, இது அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 இன்ச் இஞ்சியும் ஒரு 6லேருந்து 7 இல்லை 7 பூண்டு எப்படி இருந்தாலும் சரி, இந்த 6லேருந்து 7 எப்படி வேணால் போட்டுக்கோங்க. இதை நான் இடிச்சிக்க போகிறேன். அதோட கொத்தமல்லி வேர்களையும் கொஞ்சமாக இடிச்சிக்க போகிறேன். ஓகே, நல்லா இடித்தாச்சு. இப்போ நம்ம இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கசகசாவை நான் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 7 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். ஓகே, சூப்பராக அரைச்சாச்சு. இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு மல்லி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்முருளாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட 1.5 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொண்டக்கடலையை சேர்த்துக்க போகிறேன். இந்த கொண்டக்கடலை வந்து கருப்பு கொண்டக்கடலையை நான் சேர்த்துக்க போகிறேன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா முளைக்கட்டி நல்லா வந்திருக்கு. ஸோ நான் இது இப்போ சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த குக்கரை மூடி நம்ம ஒரு 4 விசில் வச்சிடலாம். 4லேருந்து 3 விசில். இதை உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விசில் 3 விசில்லே ரெடி ஆகிடும். இன்னொரு குக்கர் வந்து 4 விசில் வரைக்கும் வரலாம். ஸோ அதனால தான் நான் 3லேருந்து 4 விசில்னு சொல்ல வரேன். கொதி வருது. இப்போ நம்ம போட்டுடலாம். வாவ், எக்ஸலண்ட்டான சுண்டல் குழம்பு ரெடி.